காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, ஜன்னல் கண்ணாடியா, முகம் பார்க்கும் கண்ணாடியா. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் லூக்கா 19:10. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைய முதலாவது தியான பகுதியாக லூக்கா 19 அதிகாரம் முதல் 10 வசனங்களை படிக்க கேளுங்கள். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இன்று வேதாகமத்தில் குறிக்கப்பட்டுள்ள 2 கதாபாத்திரங்களை, அவருடைய குணாதிசயங்களை சற்று தியானிப்போம். புதிய ஏற்பாட்டிலே சகேயு என்கிற அந்த ஆயக்காரன், பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம். அருமையானவர்களே, நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தும் கண்ணாடிகளில் 2 வகை உண்டு. அதில் ஒன்று ஜன்னல் கண்ணாடி, இன்னொன்று முகம் பார்க்கும் கண்ணாடி. இந்த 2க்கும் 2 தன்மை உண்டு. ஜன்னலில் வைக்கப்படும் கண்ணாடி
வீட்டின் உள்ளே இருப்பவர்களை வெளியே காட்டாது, ஆனால் வெளியே இருப்பவர்களை உள்ளே இருப்பவர்களுக்கு காட்டும். ஆனால் முகம் பார்க்கும் கண்ணாடி தம் முன்னால் யார் நிற்கிறார்களோ அவர்களை மட்டும் காட்டும். இதை போன்றுதான் உலகமும் கிறிஸ்துவும். உலகம் என்கிற ஜன்னல் கண்ணாடி நமது குற்றங்களை மறைத்து பிறர் குற்றங்களை நமக்கு காட்டுகிறது. ஆனால் கிறிஸ்து என்கிற முகம் பார்க்கிற கண்ணாடி அவர்களுக்கே காட்டுகிறது. எப்படியெனில் சகேயு கிறிஸ்துவுக்கு முன் நின்றதும் தான் யார் என்பதை உணர்ந்து தான் பாவி என்பதை அங்கே அறிந்து கொள்கிறான். நாம் யார் என்பதை அறிய வேண்டாமா அன்பானவர்களே? இந்த கிறிஸ்துவுக்கு முன் நெல்லுங்கள். கிறிஸ்துவை பார்க்கிற போது தன்னில் இருப்பவைகளால் கிடைக்கும் நிறைவினை காட்டிலும் மேலான நிறைவை பெறுகிறோம். அந்த கிறிஸ்துவோடு தொடர்ந்து வாழ நினைக்கிற போதுதான் நம்முடைய வாழ்வை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு பயணிப்பதற்கு நம்மில் இருக்கிற குறைகளை நாம் பார்க்கிறோம். குறைகளை தேடுதலும் குறைகளை களைய முயலுதலும் ஆண்டவருக்குள் நிகழ்கிறது. குறை இருந்தால் நாளத்தனையாக நிறைவு செய்கிறேன் என்பது சகேயுவில் நிகழ்ந்த மிகப்பெரிய மாற்றம். லூக்கா அதிகாரம் 19:8 சொல்லுகிறது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இதுதான் மனமாற்றம். சகேயுவில் அந்த நிகழ்ந்த மாற்றம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவருக்கு கொண்டு வந்தது. அருமையானவர்களே, பொருளுடன் வாழ்வதிலும் உறவுகளுடன் வாழ்வதே அல்லது ஐக்கியமாவதே உயர்ந்தது என்ற உணர்வை இயேசுவை அங்கே பார்த்ததிலே சகேயு பெற்றுக்கொள்கிறார். பொருள் சேர்ப்பதிலும் உறவு சேர்ப்பது நல்லது என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு. சிந்திப்போமா? அதே போலதான் பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமத்திலே 13வது அதிகாரத்திலே ஆபிரகாம் லோத்தை பற்றி இருவரும் சகோதரர்கள் அவர்களை பற்றி ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் முதல் 12 வசனங்களையும் படிக்க கேளுங்கள். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கும் போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். நீங்கள் ஒரு ஆபிரகாமா அல்லது லோத்தா? பறவை இனங்களில் ஆன்டில் என்றொரு பறவை மிக ஆச்சரியத்தை தருகிற ஒரு பறவை. தன் உறவை விட்டு பிரிந்து வாழவே வாழாதாம். அந்த பறவை தூங்கும் போது கூட தன்னுடைய ஒரு கண்ணை திறந்து வைத்து தூங்குமாம். ஏனென்றால் தூங்கும் போது கூட தம் ஒரு கண்ணால் தம் துணையை பார்த்து கொண்டே இருக்கும். தூக்கத்தில் கூட தம் உறவை பிரியக்கூடாது என நினைக்கிற ஆன்டில் பறவை போல இன்று எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள்? இங்கு நாம் வாசிக்க கேட்ட ஆபிராம்
தம் குடும்ப உறவில் லோத்தோடு கருத்து வேறுபாடு உருவான பொழுது பிரிவினை வந்துவிடக் கூடாது என அங்கே மிகவும் பிரயாசப்படுகிறார். ஆனால் லோத்துவோ பிரிந்துவிட வேண்டும் என பிரயாசப்பட்டார். சமாதானத்துக்காய் பிரயாசப்பட்ட ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துடைய ஒரு நல்ல பொன்மொழி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. லோத்துவோ பிரிவினைக்காய் பிரயாசப்பட்டார். நடந்தது என்ன? லோத்து குடும்ப உறவை அங்கே இழக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு ஆபிரகாமாக இருக்கிறீர்களா அல்லது லோத்துவாக இருக்கிறீர்களா? எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு நான் பிரிந்து விட வேண்டும் என்று என்கிற மனநிலை இருக்குமானால் இந்த வேதி பகுதிகள் உங்களோடு பேசுவையாக இருக்கட்டும். நாம் யாராக இருக்கிறோம்? ஆபிரகாமாகவா அல்லது லோத்தாகவா? ஒன்றித்து வாழ இழப்பை ஏற்பதற்கு துணியும் ஆபிரகாம். பார்ப்பவைகள் மாயை, அது அழிவிற்கு உரியது. அதற்காக உறவை இழப்பதோ பகைப்பதோ அறிவீனம். இருப்பதால் நிறைப்பதல்ல, இல்லாத இடங்களில் உருவாக்கி நிறைவு பெறுதலே சிறந்தது. இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், விரும்பியதை நீ எடுத்துக்கொள், மீதி இருப்பதை நான் எடுக்கிறேன் என்ற ஆபிரகாம் வார்த்தை நம்மிலேயும் தங்க வேண்டும். ஆதியாகமம் 13:9 உங்களோடு பேசுவாயாக இருக்கட்டும். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நான் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். அருமையானவர்களே, தாங்க வேண்டும், பிரிந்து போக நினைக்க கூடாது. நாம் சகோதரர் என்கிற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். இதை உடன்பிறப்புகள் முன் சொல்லும் துணிவும் உங்களுக்கு வேண்டும். பிரிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் உலகத்திலே. நாம் சகோதரர் என்கிற இரத்த உறவு ஆபிரகாமிலே அன்று மேலோங்கு நின்றது. மிக பெரிய செல்வந்தனாக, சீமானாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய பெயர் இன்றும் பூமியிலே பலத்து நிற்கிறது. சிந்திப்பீர்களா? கண்களின் இமையை பயன்படுத்துங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு பேசுவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? நல்ல கர்த்தாவே, இணைந்து வாழக்கூடிய அந்த உறவுகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நன்றி. லோத்தை போல பிரிந்து போக நினைக்காமல் ஆபிரகாமை போல சேர்ந்து வாழ நினைக்க எங்கள் ஒவ்வொருவருடைய மனப்பக்குவத்தை நீர் அருமையாக இயேசு கிறிஸ்துவின் மனதை போல தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்க வந்த நோக்கமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்திருக்கிறீர். இந்த உலகத்தின் வாழ்கிற வாழ்க்கை இணைந்து வாழ்கிற வாழ்க்கையாக, பிரிவினை இல்லாமல் சகோதரர்கள் என்கிற அந்த இணைவோடு நாங்கள் வாழ உதவி செய்வீராக. உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை உண்டாக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். இயேசு ரட்சகர் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். விஷதோஷத்துக்கும் பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகுக்கூடும் பால் கொள்ளை நோய் விஷதோஷத்துக்கும் தஞ்சரட்சக தவித்து நமை தஞ்சரட்சக தவித்து நமை இத்தனை தனல் கூறி தனித்தாற்றியதால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெய
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.